பாலாச்சரணம், குருச்சரணம். இடுமருந்துன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா, பழைய காலத்தில் வந்து நம்ம வேண்டாத எதிரிகளுக்கு வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து அதை இடுமருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்தை வந்து உணவில் கலந்து வச்சு அவங்கள பழி வாங்குவாங்க. அது ஒரு கையாளும் முறையாகவே இருந்தது பழி வாங்குறதுல. ஆனால் இப்போ காலப்போக்குல அது என்ன ஆச்சுன்னா, இந்த பிள்ளைங்கள் சொல்கிற பேச்சு கேட்கல, பொதுவாகவே வந்து திருமண வாழ்க்கையில் வந்து சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா உடனே வந்து இந்த மருந்தை வாங்கி குழந்தைங்களுக்கு கலந்து கொடுத்துட்றாங்க. அதாவது அவங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிற பசங்களுக்காகட்டும், படிக்கல அப்படின்னா சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்றதுக்காகலாம் இதை செய்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்க பாதிக்கப்படுறது வந்து உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அதில் என்ன பெரிய விஷயம்னா, இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து கருமுட்டை வந்து வளருது வந்து இல்லாமல் மலட்டுத்தன்மை வருது. அது இல்லாமல் அந்த கர்ப்பப்பை விஷயமா நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க கடைசி காலம் வரைக்குமே இதை அனுபவிக்கிறாங்க. அது உணர்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அதோட விளைவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எந்த செக்கப் எடுத்தாலும் அதுல வந்து எந்த ரிசல்ட்டுமே வராது. ஆனா உள்ள வந்து அவங்களுக்கு அவ்வளோ உபாதைகளை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் உள்ள போன மருந்து. அந்த அளவுக்கு வந்து அந்த மருந்தோட வீரியம் இருக்கும். அதனால தயவு செய்து சொல்றேன், யாருமே வந்து உட்காந்து பேசினா எல்லா மனசும் கரையுங்க. உட்காந்து தயவு செய்து பேசுங்க. இந்த மாதிரி மருந்து கொடுக்கறத நிறுத்துங்க. இந்த காலத்துலயும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், அந்த அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. என்னன்னா, இதுக்கு அவங்க பெற்றவங்கலாம் வேற ஏதாவது கூட அவங்கள பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க காலம் ஃபுல்லாகவும் அவங்கள வந்து கஷ்டத்தில் உண்டாக்கிடுறாங்க. சொல்லவும் முடியாமல், நமக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரியாமல் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு அந்த மருந்துனால அவ்வளோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது. அதனால இதை இந்த தவறை வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்யாதீங்க. ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.